என்னத்த இப்ப என்னதான் பிரச்சனை? ஏன்டா சும்மா இருக்க மாட்டீங்க? அவங்கள என்னத்துக்கு இப்ப தூண்டி விட்டீங்க? என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? எட்டி, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ நினைச்சபடிலாம் ஆடிக்கிட்டே தான் இருக்கேன். யாரு சொல்றதையும் காதுல வாங்குறது கிடையாது. தன்னை நினைச்ச மூப்பில் அலையுத. என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ 25,000 ரூபாய் சம்பளம் கூட கொடுக்கான் பெங்களூருக்கு போகணும்னு சொன்னியாமல. ஒரு மண் அங்கட்டியும் போக வேண்டாம். என்னத்த இது ஒரு பிரச்சனையா? இதுக்கு உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும். நீயும் உடனே போனை போட்டு வந்தாதான் முடியும்னு கூப்பிட்டு இருக்க. என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுதான் பிரச்சனையான்னு நீ சாட்டி அசால்ட்டா விசாரிக்கிற. ரொம்ப மெதப்புல தான் அலையுத. மெதப்பு இல்ல, ஒரு மண்ணு இல்ல. உன் மகனுக்கு மட்டும் தான் காப்பி கொடுப்பியாக்கும். ஏன் எனக்கு போட்டு கொடுத்தா வேண்டானா இருக்கு? பேச்ச மாத்தாத, அரைஞ்சு பல்லுக்கள் எல்லாம் கலத்திப்படுவேன். சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஏற்கனவே ஒரு பல்லு ஆடிக்கிட்டு தான் இருக்கு. நீ யார அதுலயே அது கலர் தானே பார்ப்போம். பாத்தியாமா, நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அவ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு? என்னத்தான் தமிழ்ல தானே சொல்றேன். சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏன் தான் அப்பா எல்லாரும் இங்க தான் இருக்கேடா. அதான பார்த்தேன். என்னடா வீட்ல ஓடு ஆளையும் கூட காணோம். அப்படியே சுடுகாட்டுல ஈ காக்காய காணங்கற மாதிரி இருக்கானு. அதான் வேகமா ஓடியாந்தேன் தெரியுமா? ஏலே, உனக்கு என் வீட்டை பார்த்தா சுடுகாடு மாதிரி தெரியுதோ? போச்சு, நீ வேற காமெடி பண்ணாத. வர வழியில வீட்ல சொன்னேன். அங்க ஒருத்தருமே இல்லையா? அங்க சித்தி மட்டும் தான் இருந்தா. என்னோட கியூன் டெய்லர் கடைக்கு போயிட்டா. ஒத்தையில எம்புட்டு நேரம் ஒருத்தர் மோட்ட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்குது. அதான் அப்படியே மல்ல வடலான்னு பார்த்தா இங்க நீ எடுக்க. அங்க அனிதா மாவட 2 கடையும் கூட்டிட்டு ஷாப்பிங் போடன்னு போயிட்டா. அவ்வளவு இருந்தாலும் காய்ச்சி பூச்சின்னு என்ன தேடி கட்டிட்டு கிடப்பாளுவோ. ஆள் இருந்தாலும் தொலையாதான் இருக்கு, இல்லைனாலும் தொலையாதான் இருக்கு. என்ன செய்தது? மலை இருக்கும் இருக்கும். இப்போ நீ மட்டும் காப்பி குடிக்கிற, எங்களுக்கெல்லாம் காப்பி இல்லையா? சோச்சி, அப்படியே நல்ல ஃபில்டர் காப்பியா சூடா கொஞ்சோண்டு நல்ல சீனி தூக்கல போட்டு கொண்டுட்டு வா பாப்போம். கொண்டு வராம எங்க போக போறேன்? தோர இப்பதானே வந்திருக்கே, போறோம் எடுத்துட்டு வாரேன். அது பண்ணதுக்கு இதோட சடிப்பு சடிக்கிற. ஏ அப்பா, உன் கையால ஒரு காப்பி போட்டு தரவே நல்ல மாடாச்சின்னு நினைச்சு வந்தா இதோட சடிப்பு சடிக்கிறியே. இப்பதானே தெரியுது எங்க தாத்தா என்ன பாடுபடுதுன்னு. இல்ல அதெல்லாம் போகட்டும். உங்க ஆத்தா காரிய கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இப்ப என்னமோ பெங்களூருக்கு போறாளாமா. பெங்களூருக்கு இவ பெங்களூருக்கு போயிட்டா. இங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதேபடி நாங்கலாம் சேர்ந்து தான போலாம்னு பிளான் போட்டுருக்கோம். என்னல சொல்லுதே? என்ன சொல்லுதே? ஆமாச்சி, எத்தனை நாள் தான் இந்த ஊரிலே இருக்குது? நானு அம்மா அப்புறம் அவந்தி அபி எல்லாரும் போறோம்னு இருக்கிறோம். என்ன தட்டி சொல்லுதா இவன்? என்ன சொல்லுதான்? அப்ப அந்த அருண் பையில விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதேபடி பிளான் போட்டதே அருண் அண்ணன் தானே. எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கிற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு பெங்களூருக்கு போறாவளாம்ல. பெங்களூருக்கு ஒரு மண்ணாங்கட்டிக்கும் போக வேண்டாம். என்னாச்சு நீ படிச்ச ஆளு மாதிரியா பேசுற? மண்ணாங்கட்டிக்கு எப்படி போக முடியும்? மண்ணாங்கட்டிக்கு போறாவளா? மண்ணாங்கட்டிக்கும் போல, மண்ணா இல்லாத கட்டிக்கும் போல. பெங்களூருக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். உன்னையும் தாத்தாவையும் கூட்டிட்டு போறதுன்னா ஐடியால இருக்கு. ஆனா நீ வாட வரத பார்த்தா அங்கெல்லாம் வர மாட்ட போல இருக்க. அவன் என்ன சொல்றான்? என்னத்த நீ நான் அப்புறம் மாமா, எங்க அம்மா, எங்க அப்பா, பசங்க எல்லாரும் தான் போக போறோம். இங்க அத்தானும் அனிதாவும் மட்டும் இருப்பாங்க. எனக்கு வாயில நல்லா வந்துடும். ஓ பிள்ளைய விட்டுட்டு உனக்கு எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் எனக்கும் ஏன் பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா வேலையை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டான்னு இங்க இருந்து பாக்குறதா இருந்தா பாரு, இல்ல இழுத்து மூடி உறங்கு. என்ன எங்க அம்மா சொல்றது காதுல விழுதுல? இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம். என்னல சரியா தானே சொல்லுதான்? ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கிறதா இருந்தா உங்க ஆத்தா இருக்கட்டும், இல்ல இழுத்து மூடி உறங்க சொல்லு. வேற எங்கேயும் போக கூடாது. ஏட்டி, ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வா, நான் கீழே இருக்கேன். ஏன் கோவப்படுற? நான் சொல்ற எதையுமே நீ காதுல வாங்க மாட்டேங்கிற. எடுத்தேன் கவுத்தேனே இப்படி கோவப்படாதே. நிதானமா யோசிச்சு பாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது? அது நல்லாவா இருக்கு? அவங்க ஒன்றும் வேலையை மாத்தி தரேன்னு சொல்லல, நான் தான் மாத்தி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நினைச்சு உங்க ஆத்தா சொல்லும் போதே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்திருப்பேன்னு சொன்னேன். உங்ககிட்ட பேசிட்டு ஆபீஸ்ல போய் பேசுறேன்னு சொன்னேன். அதனாலதான் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் போய் அப்பா என்ன பண்ணுன்னு பாத்து வரேன். அப்பா மேல வந்துச்சு இவ தொலைஞ்சா. நீயே நினைச்சு பாருத்த, உள்ளூர்ல வேற வீடு பாக்குற அளவுக்கு போயிட்டா. இப்போ அவ தங்கச்சிட்ட வேற மல்லுக்கு நிக்கிறா. இனி என்னெல்லாம் பண்ணுவாளோ தெரியல.
வேண்டாம் தே, இன்னும் எத்தனை காலம் இப்படியே இருக்கிறது? கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது தானே. நீ ஏன் நினைச்சு பாரு, ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அவளுக்கு சில நாட்கள் நல்லா இருக்கா, சில நாள் பிள்ளைங்கிட்டே எதையாவது பேசுறா. மனசுக்கும் சங்கடமா இருக்குத்த. இன்னும் எத்தனை காலத்துக்கிட்ட சரி சரின்னு உள்ள உட்காந்து குத்துப்பட்டுட்டே இருக்க முடியும்? ஏத்தி, அவளை திருத்த முடியாது. நீ பெங்களூர்ல போய் உட்கார்ந்தாலும் அப்புறம் அவங்கிட்ட மல்லுக்கு நிப்பா. இங்க இருந்தாலாவது உன்கிட்ட பேசி அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். அவன் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா எப்படி இருப்பான்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அப்போ அவனை பத்தி உனக்கு அக்கறையே இல்லை, அப்படித்தானே? அவ இங்க இருந்த வரைக்கும் அது மல்லுக்கு தான் நின்னான். அவன் அங்க வெளியூருக்கு வந்துட்டானா உன்னை பார்க்க வந்தான், அது இதுன்னு எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. அதை கொஞ்சமாவது யோசிச்சியா? நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவு பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க பாவம், ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. அதுங்க மனசு சங்கடப்படும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நாரிக்கிட்டே இருக்கிறது? நீ உன் பிள்ளைங்களை மட்டும்தான் நினைக்கிற, என் பிள்ளைய பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கிறது இல்லை, அப்படித்தானே? அவரையும் பத்தி யோசிச்சுதான் இந்த முடிவையே எடுத்தேன். அவர் பாவம் மனசு சங்கடப்பட்டு இருக்காரு. அதுக்கு இதுதான் முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஹெட்டி, என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் மனசு உடைஞ்சு போயிருவான். இத்தனை காலமும் அவன் பட்ட சங்கடத்துக்கு அளவே இல்லாம போயிடும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேளு, அவன் சொல்றதை கேட்டு நட. என்ன நடந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நீ இங்கே தான் இருக்கணும். அதுவும் இல்லாம அவன் பிள்ளையில பிரிஞ்சு படாத பாடுபடுவான். இந்த 10 நாளிலே அவன் வேற வீட்டுல இருந்ததுக்கு அவன் தினமும் போன்ல என்கிட்ட அழாத குறையா அழுதுருக்கான். நான் சொல்றத ஒழுங்கா கேளு, இல்ல என் புத்திய நீ மறுபடியும் பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் போய் ஆபீஸ்ல சொல்லி இந்த வேலையே வேண்டான்னு எழுதி கொடுக்க வச்சிருவேன், பாத்துக்க. அதானே, நீ சொன்னதே சொல்லிட்டு இருப்ப. இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இரு. இங்க பாருட்டி, நான் சொல்றத கேளு. இதுக்கு மேல என்ன பேச வைக்காத. எனக்கு படபடப்பு கூடி பிரஷர் ஏறிட போகுது. சரித்த, அவர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் வாரேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? அதான் சரின்னு சொல்லியிருக்கேன்ல, நான் எங்கேயும் போல, போதுமா? இப்பதாண்டி மனசு நிறைவா இருக்கு. அவ சரியாயிருவா, எல்லாம் சரியாயிரும். நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கத்தான் போறோம். சரித்த, உன் வாய் முகூர்த்தம் அது அப்படியே நடக்கட்டும். நான் போறேன். வீட்டுல நிறைய வேலை இருக்கு. போறேன்னு சொன்னா அரைஞ்சிருவேன், பாத்துக்கோ. போயிட்டு வரேன்னு சொல்லு. ஆமா, உன் சாத்திரத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. சரி, போயிட்டு வரேன், போதுமா? சரி டி. சொல்லு அனிதா, சொல்லு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அவ ட்ரெஸ் நல்லா இருக்கா? இந்த ஹேர் ஸ்டைல் இதுக்கு சூட் ஆகுதா? சொல்லு. என்ன அனிதாமா வச்சு பண்ண வாங்காம பார்த்துட்டு இருக்க? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? சொல்லு. ஏடி, எடுக்கும்போதே சொன்னேன், இது பெட்டிக்கோட்டு மாதிரி இருக்கு, வெள்ளை கலர்ல எடுக்காத. நீ தான் தேவதை மாதிரி இருக்கும்னு. நல்லா தான் இருக்கு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஆனா என்னமோ தெரியல, பிளைனா இருக்கு பத்தியா? கொஞ்சம் கோட் கோடா, கொஞ்சம் பூ பூவா போட்டிருக்கணும். போனிட்டாமா, இது நீ சொல்றதுனா ஓல்டு ஸ்டைல், இதான் நியூ ஸ்டைல். இது நல்லா இல்லையா? சரி, வேட போட்டு வரேன். அனிதாமா, அப்போ இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமே. ஆமாடி, தேவதை மாதிரி இருக்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்போ எடுத்துறேன். வேற ட்ரெஸ் போட்டு வரேன், சரியா? சரி டி. பொம்பளை பிள்ளைகள் தான் என்ன தப்பட்டாலும் அழகா இருக்காள்வோ. அட பாவி அனிதாமா, இம்புட்டு காண வாங்கி கொடுத்துட்ட. லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், அது இதுன்னு பத்ததுக்கு துணிமணி வேறையா போட்டுட்டு வாங்கடி. இன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு. எத்தனை துணிமணி போட்டுட்டு வாடியனே நான் பாக்குறேன். அப்புறமா வச்சுக்கிறேன் என் கச்சேரிய. என்ன தம்பி, அது என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்க? என்ன நடக்குது நான் கேட்கிறேன், நீயே பாடு. டட்டடாய். அனிதாமா, நான் எப்படி இருக்கேன்? ஏடி, பின்னாடி கட்டிக்கிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? திரும்ப இப்ப சொல்லு, எப்படி இருக்க அனிதாமா? ஏடி, கம்பீரமா, என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு தெரியுமா? போ அனிதாமா, ஒன்ன பார்த்த மாதிரி தான் இருப்பேன். அதான் சொல்லு, நான் இப்ப அழகா இருக்கணும். இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுதா? ஏடி, அப்படியே அடிக்க வர மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு தெரியுமா? ஏடி, அபி, சீக்கிரம் வா. சொல்லு அனிதாமா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கனா? அவந்தி நல்லா இருக்கலாம், நான் நல்லா இருக்கலாம். சொல்லு. ஏடி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரெண்டு பேரும் அம்புட்டு அருமையா இருக்கியே. ஏ அப்பா. அனிதாமா, அப்போ எங்களுக்கு இன்னும் 4 ட்ரெஸ் போனப்போ இன்னொரு தடவை போடப்போ எடுத்துக்கொடு. அப்போ எனக்கு 4 ட்ரெஸ், அபிக்கு 4 ட்ரெஸ். அப்போ நாங்கள் போட்டு காட்டுவோமா? நீ ஹாப்பியா எல்லாம் தினம் ஒரு ட்ரெஸ் போடுவோம், சரியா? ஆமாட்டி, போடுவிய. கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா நல்லா போடுவிய. என்னட்டி நினைச்சிட்டு இருக்கிய? ஏ அப்பா, சொத்த கூட அடிச்சுட்டாளுவலே. ஏ அப்பா, 20,000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருப்பாளுவ போல இருக்கே. ஏடி, குண்டானியலா, உங்களுக்கு மட்டும் விதவிதமா ட்ரெஸ், எங்களுக்கு மட்டும் ஓட்ட டோசரா? ஏலே, அதுவா பொம்பளை பிள்ளைய விதவிதமா போட்டா தான் அழகா இருக்கும். உனக்கு என்ன, ஒரு பனியனும் சட்டியும் போட்டா கூட நல்லா தான் இருப்ப. சரி, இப்படியே சொல்லி எல்லாரும் ஊட ஏமாத்துறீங்க. பாத்தியானே, நீ பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. நமக்கு ஊடு சட்டி துணி, ஏன் ஊடு சட்டி வாங்கிட்டு
வாங்கிட்டு வந்தாளா இவ? சொல்லு, வாங்கிட்டு வந்தாளா? இவளுக்கு மேக்கப் திங்ஸ், விதவிதமா ட்ரெஸ். ஏ அப்பா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கிட்டே எல்லாம் போடாவோ. ஏன் அனிதம்மா, உனக்கு நியாயமா படுதா? தம்பிக்கு ஒரு சட்டையாவது வாங்கிட்டு வந்துட்டாளா? ஏன் இப்படி பண்ற? ஏல, அவனுக்கு தான் ஏகப்பட்ட துணிமணி இருக்கு, அவன் போடுறது கிடையாது. இங்க பாரு, சட்டியும் பனியனுமே போட்டுட்டு தெரியுமா? அதுக்காக அவனுக்கு வாங்கி எடுக்க முடியுமா? அதுவோ பொம்பளை பிள்ளையே, அங்கிட்டு இங்கிட்டு போவோம். அதான் நல்ல ஸ்டைலா இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு துணியும் 1000 ரூபா 1500 தான் இருக்கும். என்ன, அந்த முதல்ல ஒரு சட்டை போட்டா பத்தியா, டவுசர் சட்டை மாதிரி, அது மட்டும் 2500 ரூபா. ஏ அப்பா, 2500 ரூபாய்க்கு இந்த குண்டானிக்கு ட்ரெஸ்ஸா? பக்கா கடை ஏட்டி, உனக்கு நியாயமா படுதாட்டி? நியாயமா படுதே. 2500 ரூபா தானே, அடுத்த வருஷம் 5000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு இருக்கேன். ஏன் அப்பா காசு நான் வாங்க போறேன், நீ பேசாம போ. இடி, இதெல்லாம் ரொம்ப ஓவரிட்டி. என்ன ஏன்டி வெடுப்பேத்துறிய? இப்போ என்ன, உனக்கு ஒரு சட்டியும் பண்ணியணும், சாயங்காலமா போய் தெருவோர கடையில வாங்கி தரேன். சும்மா கம்முனு கடை. அட பாவி அனிதாமா, தெருவோர கடையில சட்டியும் பண்ணியணும் வாங்கி தரியா? இனிமே இருக்குடி உனக்கு, என்கிட்ட தானே வரணும். வா, அப்ப வச்சுக்கிறேன். என் தம்பி பால நம்ம ஆயிஷா மாட்ட போய் கேப்போம். என்னத்துக்கு காரணம் அவ தானே. நோட்டு நோட்டா இவாட்ட கொடுத்துப்பா. இவ அதான் இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்கு. என்ன அனிதாமா, ஏன் இப்படி பண்ற? அவ ரெண்டு பேத்துக்கும் பேண்டும் சட்டையும் ஏத்திய, அதை குத்திருக்க வேண்டியதானே. கேட்டி, சும்மா கடை. கொஞ்ச நேரம் அவனை விசாரி கருவிட்டு கிடக்கானுவோ. அவனுக்கு இதே வேலையா போச்சு. அப்படியே கொடுத்த உடனே போட்டுருவானுவோ பாரு. அதுவும் சரிதான். கேட்டி, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வைங்க. அப்புறமா உங்க அப்பாட்ட போட்டு கட்டுங்க. தேங்க்ஸ் அனிதாமா. ஆமா ஆமா, தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், எடுத்துக்கொண்டு வைங்க போங்க. சரி அனிதாமா. என்ன தம்பி, கோமாட்டியா? சொல்லு, உனக்கு கோமா? ஐயோ அண்ணே, கோவம் நல்லா தெரியுமா? அவ்வளோ எம்பிட்டு அழகா இருந்தாலுவா பாத்தியானே? புது ட்ரெஸ் போட்ட உடனே இவ்வளவு சூப்பரா இருந்தாலுவா. சும்மா கோபப்படுற மாதிரி நினைச்சேன். பின்ன அவளுக்கு தான் நிறைய ட்ரெஸ் வேணும், நமக்கு வேணும். இல்லை தம்பி, நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா? உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குல்ல. போதும் போதும், ஒரே அடியா புகழாரம் புகழாதானே. அவ்வளோ நம்ம தங்கச்சி, அவ்வளோ ஹாப்பியா தானே இருக்கணும். அவளுக்கு தான் நிறைய ட்ரெஸ் வேணும். சும்மா ஒரு இதுக்காக அப்படி கலாய்ச்சனே. அப்படி கலாய்ச்சாதான் அது அஸ்வின். சூப்பர் தம்பி, உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் ரொம்ப குத்து வச்சிருக்கணும் தெரியுமா? போதும் போதும், ஒரே அடியா புகழ்ச்சி மலையில ஐஸ் ஊடிக்கிட்டே இருக்கு தெரியுமா? என்னடா தம்பி, என்னலாமோ சொல்ற? பின்ன நம்ம தங்கச்சுவோ அவ்வளோ ஹாப்பியா தானே இருக்கணும். சும்மா கலாய்ப்பானே. என்ன, ஏதாவது திங்கிறது வாங்கிட்டு வந்திருந்தாலும்னா இந்நேரம் புடிங்கிட்டு இருந்திருப்பேன். அதுவும் சரிதான். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா சொல்றதுக்கு மனசும் வரல. நீ அண்ணனால பயமாவும் இருக்கு தெரியுமா? என்னது தம்பி, என்ன விஷயம்? எங்க கிளாஸ்ல ரோஷ்மேடின்னு ஒரு பிள்ளை இருக்கானே, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா ரோஸ் கலர்ல இருப்பா, நல்லா பேசுவா, நல்லா சிரிப்பா தெரியுமா? அவளை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்கிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். இலே தம்பி, ஏதாவது களவாணி வேலை பார்க்கறியா? இப்போ ஆனே, அப்படிலாம் எதுவும் இல்ல. களவாணி வேலை என்னட்ட பார்க்க போறேன். ரோஸ்மேரிய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவ நல்லா ஸ்மைல் பண்ணுவா, நல்லா பேசுவா, நல்லா சாப்பாடா கொண்டு வந்து தருவா தெரியுமா? இது வேலையா? ஆமாண்ணே, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். பிரியாணி போட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுப்போமானே. அதுக்கு நல்ல தம்பி, ஐசம்மா வீட்டுல இருக்கும்போது ஐசம்மாவும் செய்ய சொல்லணும் சரியா? அனிதம்மா சில சமயம் உப்பு அள்ளி போட்டுருவா, அப்புறம் வாயில வைக்க முடியாது. அதுவும் சரிதான், இது பாயிண்ட். ஐசம்மா தான் நல்லா செய்வானே, அனிதம்மா சில சமயம் உப்பு அள்ளி போடுறது உண்மைதான். சரியில்ல தம்பி, நம்மள தேடப்படாவோ, வா கீழே போவோம். சரிண்ணே. என்னப்போ வட வட அழகும் ஸ்டைலும் மாறிக்கிட்டே இருக்கு. என்னப்பா, ஏதாவது பேஷன் ஷோ போடியா, இல்ல புதுசா ஏதாவது பாத்திருக்கியா? டேய், ரொம்ப ஓவர் தான். என்னடா, நான் சன்கிளாஸ் போடக்கூடாதா? போடலாம் போடலாம். உன்னை யாரு போடக்கூடாதுன்னு சொல்றா? இல்ல புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். எப்பவும் பைக்ல போடப்ப, கார்ல போடப்ப, ஆபீஸ் போடப்ப போட்டிருப்ப. இப்ப வீட்லயே போட்டிருக்கியேன்னு பார்த்தேன். ஓ, பாப்ப கூடப்பா, நான் போட்டு பார்க்கறேன். என்னடா இது, அப்பா கிட்ட இருந்து பிடிங்கிட்டியா? டேய், சும்மாவே இருக்க மாட்டியா? போமா, அப்பா போட்டிருந்தா போலீஸ் கோடங்க மாதிரி இருந்துச்சு தெரியுமா? நான் போட்டிருந்தா அரசியல்வாதி மாதிரி இருக்கு. இல்ல போ. ஆமாப்பா, நீ போட்டாதான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கு. போதுமா? சூப்பர்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. போடுப்பா, நான் அனிதா மட்டும் போய் காட்ட வரேன் சரியா? சரிடா. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? என்ன வச்ச கண் வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் முன்னாடி தங்கச்செல மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தா பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க.
என்னடி வர வர உன் அழகு ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. போகும் போகும் உங்க கண்ணுல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதான் அப்படி தெரியுது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காது. ஆமா, அனிதாவங்க ஆளையே காணோம். தெரியலங்க, பசங்க கூட வெளியே போனா அப்புறம் அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டுதுங்க. அதனால போய் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு போனா அப்புறம் ஆளையவே காணும். ரொம்ப தான் மாறிட்டாளோ? எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் போய் கேட்கணும். அடி பாவி, ரொம்ப தான் சலிச்சுக்கிற. நான் வரலப்பா உங்க 2 பேத்துக்கு ஊடையில. நான் ஏதாவது சொல்ல போய் அப்புறம் என்ன ஏதாவது சொல்வீங்க. எனக்கு இது தேவையா? இதுதான் சாக்குன்னு தப்பிக்க பாக்குற. சரியான ஆளு தாண்டி நீ. ஹலோ ஹலோ அனிதா, நான் தான் குமார் பேசுறேன். குமாரு, நீ எங்க இருக்க? உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீ எங்க போன? அனிதா, முதல்ல நான் சொல்றது கேளு. நான் தான் போன்லன்னு யாருக்கும் சொல்லிடாத ப்ளீஸ் அனிதா. எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு அனிதா. என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவ வாய் உயரமா இருக்கா, அவளை விட்டுட்டு எங்க போன? அனிதா, இது ஒரு பெரிய கதை அனிதா. நான் சொல்றத நம்பு. உன் தங்கச்சி போய் சொல்றா, அவ சரி கிடையாது. என்ன சொல்ற குமாரு, என்ன சொல்ற? அப்போ அவ மாசமா இருக்கா, நீ அவளை விட்டுட்டு போனது சரியா? எதுனாலும் வீட்டுல வந்துலாம் சொல்லியிருக்கணும். அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பாவே கிடையாது. அவ சரி கிடையாதுன்னு சொல்றல, புரிஞ்சுக்கோ அனிதா. என்ன குமாரு சொல்ற? அறிவில்லாம பேசாத. என் தங்கச்சியை பத்தி தப்பா சொல்லாத. இங்க பாரு, நான் சொல்றத நீ நம்ப போறியா, உன் தங்கச்சி சொல்றத நம்ப போறியா? குமாரு, நான் உன்னை நம்புறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஆனா நீ இப்படிலாம் அபாண்டமா சொன்னா எப்படி நம்ப முடியும்? அவ உன் கூட தானே கடைசியா வந்தா, பின்ன அவ சரியில்லைன்னு சொல்ற? அனிதா, எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க அனிதா. புரிஞ்சுக்கோ அனிதா, அவ சரியில்லை அனிதா. என்ன குமாரு சொல்ற? இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க இருக்க? நீ வந்தாதான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். உன்னை பத்தி எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. இங்க ஒரு பொண்ணு வேற வந்தா, அவளும் நீ தான் ஏமாத்திட்டேன்னு சொல்றா. என்ன அனிதா, எத்தனை பேர் சொல்றத நம்புவ? நான் சொல்றத நம்ப மாட்டியா? இங்க பாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு கொஞ்சம் கடனா பண உதவி செய்யி. என்னது பணமா? என்கிட்டயா? என்கிட்ட எங்க இருக்கு? அதான் உன் புருஷன் வச்சிருப்பாருல, அவர்கிட்ட நீ கேட்டா கொடுக்க மாட்டாரு. அந்த ஆளு என்னைக்குதான் உன்னை நம்பி கொடுத்திருக்காரு. இங்க பாரு, எப்படியாவது ஒரு 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி எனக்கு கொடு. நான் என் கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு அங்க வந்து என்னன்னு நிரூபிக்கிறேன். இது நான் வாங்கின கடை இல்ல அனிதா. உன் தங்கச்சி ஊர் பூரா என் பேரை சொல்லி கடன் வாங்கி ஏமாத்தி வச்சிருக்கா. அவளால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன சொல்ற? நீ கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? இப்ப நீ எங்க இருக்க? என்ன புடிச்சு வச்சிருக்காங்க அனிதா. எனக்கு ஒண்ணு தவிர யாரு உதவி பண்ணுவா? 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடு ப்ளீஸ் அனிதா. 3 லட்சமா? 3 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு. அத நான் பேங்க்ல வச்சு வேணா நான் உனக்கு பணம் ரெடி பண்ணி தரேன். எங்க பணத்தை போடணும் என்ன ஏதுன்னு சொல்லு. ஆனா நீ எப்படியாவது என் நகையை திருப்பி தந்துடணும். நான் இதை அவருக்கு தெரியாம தான் செய்யணும். சரி அனிதா, நீ எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்றனா நான் நீ சொல்றத செய்யறேன். நான் எப்படியும் உனக்கு அந்த நகையை கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துருவேன். நான் சொல்ற அக்கௌண்ட் நம்பர்ல போடு. இப்ப உடனே போட முடியாது. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். முதல்ல உன் நம்பர் கொடு. இங்க பாரு அனிதா, நான் வெளியே இருந்து பண்றேன். என்கிட்ட எந்த போன் இல்ல, எதுவும் இல்ல. நான் உனக்கு மறுபடியும் கூப்பிடுவேன். ஒரு வாரத்துல கூப்பிடுட்டா அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிருவியா? சரி குமாரு, நான் உனக்காக தான் செய்றேன். ஆனா நீ எப்படி என் நகையை திருப்பி தருவியோ தெரியாது. அவர்ல நான் மாற்றுறதுக்குள்ளேயும் நீ எனக்கு திருப்பி தந்துடணும். சரி அனிதா, கண்டிப்பா திருப்பி தந்துருவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? மறுபடியும் கேக்குறேன். அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு நீ அப்ப இல்லையா? அனிதா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் சொல்றதை கேளு அனிதா. நீ என்ன நம்புவியா நம்ப மாட்டியா? அந்த குழந்தை ஏன் குழந்தையே இல்ல, உன் தங்கச்சி சரியில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, சரியா? அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் நேர்ல வந்து உன்கிட்ட உண்மையை சொல்றேன். சரி, பார்த்து பத்திரமா இரு. மறுபடியும் கூப்பிடும்போது நீ ஒன்று மத்தியானமா பண்ணு, இல்ல நைட்டு ஒரு மெசேஜ் கொடு. காலையில ஃபோன் பண்ணுவேன்னு நீ எடுத்த உடனே ரிங் கொடுத்துறாத. யாராவது பார்த்தா நான் மாட்டிக்குவேன். சரி அனிதா? சரி குமாரி, நான் வச்சிடுறேன். சரி அனிதா. இந்த கிறுக்கச்சி இவ தப்பு பண்ணிட்டு குமார் மேல பழிய தூக்கி போட்டிருக்கா. எவ்வளவு திமிர் இருக்கணும் இவளுக்கு. என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க? அப்பா கிளாஸ் எங்கடா? அப்பா வேலைக்கு போகணும்ல, டைம் ஆயிட்டுல. அது டேபிள்லயே வச்சிருக்கேன். அப்பா போறப்ப எடுத்துக்கோ. சரியான ஆள் தாண்டா. போகும்போது கையில வாங்கிட்டு போனேன், இப்ப டேபிள்ல வச்சிருக்கியாக்கும். ஆமாப்பா.
சரி ஐசு, எனக்கு டைம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஐசு. ஏம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு பயமா இருக்குமா? என்னடா, ஏன்டா பயப்படுற? ஏதாவது தப்பு பண்ணியா? சொல்லு, ஏதாவது தப்பு பண்ணியா? அதெல்லாம் இல்ல. நான் அனிதா அம்மாவை பார்க்க மொட்டை மாடிக்கு போனேனா, அங்க அங்க என்னடா அங்க என்ன? அனிதா அம்மாவும் குமாரில அவரும் போன்ல பேசிட்டு இருந்தாங்கம்மா. என்னடா சொல்ற? குமாரா? அவர் என்னடா பேசினாரு? அனிதாக்கா? அனிதா இது வரைக்கும் ஃபோன் வந்த மாதிரியே சொல்லலையே. ஐயோ அம்மா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? அனிதா அம்மா போன்ல குமார் கிட்ட தான் பேசிட்டு இருந்துச்சு. என்னடா பேசினாங்க? என்ன பேசினாங்க? ஒரு 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 தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? எனக்கு ஒரு மாடு வந்துட்டு அதான் அதான் ஓடி வந்துட்டேன் தெரியுமா? டேய் அஸ்வினி, நீ இங்கேயே இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன். என்னாச்சுடா? ஏன் இப்படி பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்க? டேய், சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டேனே. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? துணி காயப்படனே, அதை போய் எடுத்துட்டு வரேன். இப்போ என்ன உனக்கு? ஏன் இப்படி பயந்து பயந்து பேசுற? ஏதாவது திருட்டு வேலை பார்த்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. இல்ல, சரியான நாள் தான். உங்க ஆத்தா காரியை பார்த்ததும் என்ன தோர்த்தறியாக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் அஸ்வினி, டேய் என்னம்மா? டேய், சும்மா எதையாவது போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். அனிதா அம்மா கூப்பிடுறல்ல. என்னவா மனசை குழப்புற அளவுக்கு? ஐயாக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல அனிதா, என்னமோ வாத்தியார்கிட்ட தப்பு தப்பா எழுதிட்டானா நோட்ல. அதனால கரெக்ஷன் பண்ணி திரும்ப கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் கூப்பிட்டு விட்டாராம். அதுக்கு தான் வழக்கமா ஒன்ன கூப்பிடுவான், இன்னைக்கு என்ன தாங்கி தாங்கி கூப்பிட்டுட்டு இருக்கான். இல்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையால இதுக்கெல்லாம் நீ பயப்படுறாளா? அதெல்லாம் அனிதாம்மா, மேக்ஸ் வாத்தியார்ல நீல் டவுன் போட சொல்லுவாரு. அதுக்கு பயந்து தான் ஐசம்மா வருமோ வராதோன்னு கூப்பிட்டேன். உன்னைய பார்த்தனா உன்னைய ஆளை காணும். அதான் அனிதாம்மா ஐசம்மாவை கூப்பிட்டேன். ஏலே, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அவன் அவன் என்னெல்லாமோ தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் மூடி மறைக்கிறான். நீ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இப்படி பயந்து நடுங்கிறியாக்கும். அதான் உங்க அம்மாக்காரி வரேன்னு சொல்லியிருக்கல்ல, பின்ன என்ன? சரி வா. சரி, நீ போ வாட. டேய், போன்னு சொல்றல, போ, அப்புறமா பேசிக்கலாம். எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காத. சரி ஐசம்மா. இந்த அனிதாவை என்ன செய்யறதுனே தெரியல. எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா இருக்கா. ஆனா இவன் சொல்றத பார்த்தா அவன் என்ன பேசினான்னு தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா இவ வேற எதையாவது கூறுகட்ட வேலையை பார்த்து தொலைப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதான் மலன்னு கூட பார்க்காம இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சண்டே ஸ்பெஷல்? எல்லார் வீட்லேயும் என்ன சாப்பாடு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாம்ஸ், இப்படி சாந்தி அக்காவை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தயவு செஞ்சு இதுலேயே 2 பொண்டாட்டி வேண்டாம் ப்ளீஸ். ஒரு பொண்டாட்டி போதும், சரிங்களா? இன்னைக்கு வீடியோ வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் விட்டா எங்கள் அத்தா என்னமோ 2 பொண்டாட்டின்னு கட்டிட்டு போகிற மாதிரி. இதில் 3 பொண்டாட்டி இருக்குது, கவலையே படாதீங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஊர்லேயே எங்கள் அத்தான் தான் ரொம்ப கெட்டவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. 2 பொண்டாட்டி வேண்டாம் 2 பொண்டாட்டி வேண்டான்னு. அதான் எங்கள் சந்தியக்காவே சொல்லிட்டால 3 பொண்டாட்டி இருக்குன்னு. அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி, என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன ஒரேடியாக தான் அத்தானை போட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்க? என்னமோ ஊர் உலகத்தில் நான் மட்டும்தான் 2 பொண்டாட்டி வச்சிருக்கிற மாதிரி. இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அத்தானா ஆசைப்பட்டு போகலை, அத்தானை தேடி வரும்போது வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய்
சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பராக்கா. சாந்தி அக்காவோட அத்தை சூப்பராக பேசுகிறாங்க. பிரகாஷ் மாமாவோட ஃப்ரெண்டும் சூப்பராக பேசுகிறாங்க. பிரகாஷ் மாமாவோட வருண் செல்லம், ஆகாஷ் செல்லம் எல்லோரும் சூப்பராக பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதாக்கா. அண்ணன் எப்படி இருக்காங்க? பிரகாஷ் அண்ணன் நல்லா இருக்காங்களா? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. நீங்கள் லைவ் போடுறதே தெரியல. நான் வேறு நேற்று வெளியே போயிட்டேன். சாரி அக்கா, வந்து தான் பார்த்தேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எவ்வளோ மல்லிகைப்பூவில். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். மல்லிகைப்பூ நிறைய இருந்துச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். வீடியோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் செல்வமண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா அண்ணா. ஹாய் ரேணுகா அக்கா, எப்படி இருக்கீங்க? அனிதாவை எதிர்த்து யாரையும் விட்டு கொடுக்காமல் பேசும் திறமை அவந்தி பாப்பாவுக்கு அதிகமாக இருக்குது. அவந்தி பேசுகிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் ரேணுகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், சாங் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. பசங்க எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? பசங்க எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் சூப்பர் பாட்டு. அனிதாக்கா ரொம்ப பேசுறீங்க. ஐசக்கா சூப்பர். ஐஸ்வர்யா ராய், அவந்தி செல்லம், அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம். அனிதாக்கா அருண்கிட்ட விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இந்த அனிதாக்கா திருந்தவே மாட்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன லட்சுமி அக்கா, எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க. அனிதா தெரிஞ்சவே மாட்டானா என்ன செய்யறது? அனிதா குணமே அதுதான். சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா என்ன பண்ணுறாங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விபிலா சலமோன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி வெரி சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய். என்ன எல்லாரும் மறக்காம அனிதாவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரியா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எங்கள் செல்லக்குட்டிகள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனிதாக்காவை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? I love you, my dear family and friends. Bye.